இன்று காலதேவனின் கட்டளையால் ஒரு ஊரில் பிறக்கிறோம், ஒரு ஊரில் வளர்கிறோம், ஒரு ஊரில் ஜீவனம் செய்து அங்கேயே மடிந்து போய் விடுகிறோம். ஆனால் கோயில்கள் காக்கப்பட வேண்டும், கல்வெட்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், புராதனமான சின்னங்கள் பாதுகாக்கப்படணும். அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கோயில்கள் கொண்டு செல்லக்கூடிய செய்தியை நாம் நம்மளுடைய வாழ்நாளிலே காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அதற்கு உள்ளூர் இளைஞர்கள் ஒரு உளவாரப்படை பணி செய்யக்கூடிய ஒரு திருக்குழாம் அடியார் கூட்டம் உருவாக்கி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாட்டார் தெய்வங்களான சொல்லக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு முறைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்துவிட்டு செல்லணும். ஏனென்று கேட்டால் அங்கேதான் நமது வேர் இருக்கிறது.